கடனுக்கு கைமாறாக காரை பறித்த முதியவர் கடனை கொடுத்துவிட்டு காரை எடுத்து செல்லுமாறு துப்பாக்கியை காட்டி மிரட்டும் வீடியோ பரவி வருகின்றது. திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரை சேர்ந்தவர் லட்சுமி. ஜெராக்ஸ் கடை வைத்திருக்கும் இவர் வளையாபாளையத்தை சேர்ந்த முதியவர் வடிவேலு என்பவரிடம் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக தெரிகின்றது. இந்நிலையில் லட்சுமியின் வாட்ஸ்அப்பிற்கு குட் மார்னிங், குட் நைட் என தொடர்ந்து மெசேஜ் அனுப்பி முதியவர் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகின்றது. இதனால் அவரை வாட்ஸ்அப்பில் லட்சுமி பிளாக் செய்ததாகவும் கூறப்படுகிறது. வாட்ஸ்அப் பிளாக்கால் ஆத்திரமடைந்த முதியவர் கொடுத்த கடனை திருப்பி கேட்டு நெருக்கடி கொடுத்திருக்கிறார். இந்நிலையில் வங்கியில் கடன் பெற்று பாதி கடனை லட்சுமி அடைத்ததாகவும் மீதி பணத்தை செலுத்த கால அவகாசம் கேட்டதாகவும் கூறப்படுகின்றது. இதனிடையே லட்சுமிக்கு சொந்தமான காரை எடுத்து வரக்கூடிய முதியவர் தன்னை தோட்டத்திற்கு அழைத்து செல்லுமாறு கூறியதாகவும் பின்னர் திடீரென துப்பாக்கியை காட்டி மிரட்டல் செய்து காரை பறித்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மீதி பணத்தை வட்டியுடன் கொடுத்துவிட்டு காரை எடுத்துக் கொள்ளுமாறு முதியவர் மிரட்டுவதாக கூறப்படும் நிலையில் துப்பாக்கியுடன் கார் அருகே முதியவர் அமர்ந்திருக்கும் வீடியோ வெளியாகி பரவி வருகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.